இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குளமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. நானு நீயும் உங்களை என்னைய காதலிக்கிறேனுங்க. மல்லி மல்லி என்ன கோபமா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னவே இப்படி கோவப்படுறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவியோ? சண்டை பிடிப்பேன், அப்புறம் அடிப்பேன், அப்புறம் கட்டி பிடிச்சு சொல்லு 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 பிடிச்சு போங்க. நான் சொல்ல மாட்டேன். கட்டி பிடிக்கிற வரைக்கும் சொல்லிட்ட, அப்புறம் நீ என்ன செய்ய போறன்னு சொன்னாதானே திரும்ப நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ல முடியும். நீங்க என்ன செய்வீங்க? இந்த அழகான வீணையில கம்பிய முறுக்கி ஒரு ஆலாபனை வசிச்சா என்ன ராகம் வரும்னு தெரியுமா? என்ன ராகம் வரும்? 7 ஸ்வரங்கள்லயும் இல்லாத ஒரு ராகம், 8வது ஸ்வரமா பிறக்கிற ராகம். அந்த ராகத்துக்கு பேர் தான் காதல் ராகம். அதெல்லாம் சரிதான், ஆனா என்ற மனசுல ஒரு வசனம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியா? எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காதலும் அந்த மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. மல்லி, என்ற மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் உங்களை 2 வருஷமா என் மனசுல சுமந்துகிட்டு இருக்கிறேன். நான் உங்க வீட்டு வேலைக்காரன் பொண்ணு, நீங்க எங்க எசமா பையன். பணம் பணத்தோட தான் போட்டோம், குணத்தோட ஒட்டாதுன்னு இதுக்கு முன்ன காதலிச்சவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பார், எதையோ மனசுல போட்டு குழப்பிக்காத. தாலின்னு ஒண்ணு கட்டினா உன்ற கழுத்துல மட்டும்தான் கட்டுவேன், புரியுதா? உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி எப்ப பேச போறீங்க? இப்போ பேசுனா இன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நான் மிலிட்ரிக்கு போற டைமும் நெருங்கிடுச்சு. 1 வருஷம் கழிச்சு வந்தேன்னா உன்னை கல்யாணம் பண்ணி கையோட கூட்டிட்டு போயிடுவேன், புரிஞ்சுக்கோ மல்லி. காதலனா எப்ப திரும்பி வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறத விட என் கழுத்துல தாலிய கட்டிட்டு போனா புருஷனா நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது இல்லைங்க? ஏ மல்லி, தாலி இல்லாம என்னைய புருஷனா உன்னால நினைக்க முடியாதா? நான் உன்னை என் பொண்டாட்டியா நினைச்சுதான் இந்த நிமிஷம் வரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுக்குள்ள புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு தாலி முக்கியமா? சபாஷ். அருமையான காதல், அற்புதமான ஜோடி, 2 மனுஷங்களோட அழகான துடிப்பு. இப்படி ஒரு காதலர்களை எங்கேயும் பார்க்க முடியாது போல இருக்கு. இப்படி ஒரு காதல் ஜோடி இந்த ஊருக்குள்ள ரகசியமா சந்திச்சுட்டு இருக்கிறத இதுவரைக்கும் யாரும் பார்க்கவே இல்லையே. எனக்கு கூட தெரியாம எப்பத்துல இருந்து இந்த காதல் நடக்குது? இல்ல மஞ்சு,
அது வந்து ஆ? நீ பேசாத, மல்லிகா பேசட்டும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவ என்ற ஃப்ரெண்டு. என்கிட்ட கூட இத சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருக்கல்ல. ஏய் ஏண்டி, உனக்கு அவ்வளவு நெஞ்சு எழுத்தமா? மஞ்சு அது வந்து ஆமா மஞ்சு, நான் தான் மல்லிகா கிட்ட. ஷு. முதல்ல யாரு காதல வாய் விட்டு சொன்னாங்கங்கிறது இப்ப கேள்வி இல்ல. முதல்ல ஆரோட மனசுல காதல் வந்துச்சு? முதல்ல என்ற மனசுல தான் மஞ்சு. இல்ல மஞ்சு, முதல்ல என்ற மனசுல இல்ல. தான் வந்துச்சு. முதல்ல நான் தான். இல்ல முதல்ல நான் தான். புரிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. இந்த விஷயத்த அப்பா கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நீ யோசிக்கிற. ஆரம்பிச்சாதானே கல்யாணம் நடக்கும்னு நீ யோசிக்கிற. சரிதானே? ஆமா. இல்ல 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 ஆமா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த விஷயத்த நான் ஏன் ஆரம்பிச்சு வைக்க கூடாது? ஐயோ மஞ்சு, நீ குட்டைய கலக்கிடாத. சும்மா மீன் கிடைக்குமா? கலக்குனா தானே கிடைக்கும். கால்ல சேராகுமே நினைக்கிறவ மீன் பிடிக்க போக கூடாது. இது பாருங்க, காதலிக்கிறவங்கள கம்பளம் விரிச்சு வரவேற்கிற நாடு இது இல்ல. அதுலயும் இந்த ஊர்ல அது ரொம்பவே கஷ்டம். எனக்கும் அந்த பயம் இருக்குது மஞ்சு. இவர்தான் இந்த விஷயத்தை சமாளிச்சு கொண்டு வரணும். காதல்ங்கிறது தனி மனித சுதந்திரம், கல்யாணம்ங்கிறது பொது மனித சுதந்திரம். தனி மனித சுதந்திரத்துல கட்டுப்பாடு கிடையாது, பொது மனித சுதந்திரத்துல கட்டுப்பாடு இருக்குது. அதனால போராடித்தான் ஆகணும். உங்க காதல முத பார்த்தது நான். அதனால உங்க பிரச்சனைய நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். மஞ்சு வேண்டாம் மஞ்சு, அவசரப்படாத. கால நேரம் பார்த்து அப்பாட்ட சொல்லிக்கலாம். கல்யாணத்துக்கு தானே நேரம் காலம் பார்க்கணும், அதையும் பார்க்க சொல்றேன். மல்லி, நீ என்ற கிட்ட சொல்லாம காதலிச்சல்ல, உனக்கு என்ன பண்றேன் பாரு. நீ என்ற அண்ணியாவா, நான் ஒன்ற நாத்தனாரா உன்னை எப்படி குடும்பப்படுத்துறேன்னு பாரு. மஞ்சு நில்லு மஞ்சு, அப்பாட்ட சொல்லிடாத. சொன்ன கேளு மஞ்சு. நல்லா மாட்டினியா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குதுங்க. மல்லி, ஒரு வகையில இது நல்லதுன்னு தான் நினைச்சுக்கோணும். ஆறு மூலமாவது நம்ம விஷயம் வெளியில வந்துதானே ஆகணும். அது என் தங்கச்சி மூலமா வரட்டுமே. சரி, நான் பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். என்னங்க, ஒன்னும் ஆயிடாதுங்களே. நம்ம காதல் உண்மையானது, கண்டிப்பா ஜெயிக்கும். ரசனப்படாத. சரிங்க. மல்லி, நான் வரேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி வரும் நேரம், என்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நேரம். மாங்குயிலே பூங்குயிலே தேடி வரும் நேரம், இந்த மாலையிட தேடி வரும் தோளும் பொண்ணு ஞானம். அப்பா, 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 அப்பா. என்ன கண்ணு, என்ன செல்லம் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? என்ன விஷயம்? அப்பா, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ரகசியமா என்றா சொல்ற? ரகசியம்தான். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீ பார்த்த ரகசியத்தை நான் எப்படி கண்ணு சொல்ல முடியும்? அத சொல்றதுக்கு முன்னால
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது உண்மையா? என்ன 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 உண்மை? ஆ, நீங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதலா? என்ன கண்ணு, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அப்பங்கிட்ட போய் இப்படிலாம் கேட்கலாமா? இதெல்லாம் என்கிட்டலாம் கேட்க கூடாது. உங்ககிட்ட தான் கேட்டாகணும். நீங்க காதலை ஏத்துக்கிறவரா மறுக்கிறவரா? அது காதலிக்கிறது ஆறுன்னு பார்த்து தானே ஆதரிக்கிறதா நிராகரிக்கிறதா முடிவு பண்ண முடியும். அது நான் தான். அப்பா சக்தி, மஞ்சு என்னடா என்னமோ காதலாமே கண்ணு, நமக்கு அதெல்லாம் எதுக்குமா? இல்லைங்கப்பா, மஞ்சு என்னன்னு தெரியாம. சும்மா இருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, காதல ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா? பொசுக்குன்னு வந்து இப்படி கேள்வி கேட்டா வெசுக்குன்னு எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? ஏண்டா சக்தி, என்னன்னு கேள்றா? மஞ்சு நீ வீட்டுக்கு போ மஞ்சு, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். நான் அப்படிலாம் வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். சரி, யார் அந்த பையன்? நீங்க காதல ஆதரிப்பேன்னு சொல்லுங்க, அப்பதான் அந்த பையன் ஆறுன்னு சொல்லுவேன். சரி, ஆதரிக்கிறேன் சொல்லு. பேச்சு மாற மாட்டீங்களே? பேச்சு மாற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே இல்ல கண்ணு. அப்படின்னா சொல்றேன், காதல் எனக்கு இல்ல அண்ணனுக்கு. அண்ணன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொல்ல பயந்துகிட்டு தோப்பு தொரவு ஆறு குளம்னு காதல வளர்த்துக்கிட்டு இருக்கு. நீ காதல ஆதரிக்கிறது தானே? ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அண்ணா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஏய் மஞ்சு, வர வர. அண்ணே, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ற சக்தி, காதலிக்கிறியாப்பா? ஆமாங்க. இத்தனை வருஷமா கூடவே வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால என்ற கணக்கு நீ வாலிபனாயிட்ட விஷயமே தெரியல. உனக்கு காதலிக்கிற வயசு ஆயிடுச்சு. ஆடுறா அந்த பொண்ணு. அப்பா, அது வந்துங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறாரு இல்லைங்க, அந்த சுப்பிரமணியத்தோட பொண்ணுங்க, மல்லிகா. மல்லிகாவா? நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த பொண்ணு. பார்க்க அழகா லட்சணமா உனக்கு பொருத்தமா தான் இருப்பா. சரி, பேசி முடிச்சிடுவோம். அப்பா, வேலைக்கார பொண்ணாச்சே, நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தானுங்க. சக்தி, நீ கை நீட்டி கேட்ட பொருளுக்கெல்லாம் உனக்கு வேலை தெரியாது. நீ ஆசைப்பட்ட பொருளை உனக்கு வாங்கி கொடுத்துதான் இந்த அப்பனுக்கு பழக்கம். நீ விவரம் தெரிஞ்ச பையன். நீ ஆசைப்பட்டத என்கிட்ட தானே கேக்குற. நான் மறுத்தா மரியாதை போயிடும்ல. அப்பா, உங்க அனுமதி இல்லாம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேனுங்க. என்ன, நம்ம பரம்பரையில காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க யாருமே இல்ல. எல்லா பொண்ணுங்களும் பாயத்திலேயே நம்ம வீட்டு பசங்க கிட்ட ஒதுங்கியே இருக்குங்க. சரி, ஓன்ற தலைமுறையில அப்படி ஒண்ணு இருந்ததா இருக்கட்டுமே. ஆமா, நீ அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றிய, உன்னையே அந்த பொண்ணு காதலிக்கிறாளா? அவளும் என்ற மேல உசுரா இருக்காங்க. அப்படியா? சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு பேசிடுறேன், கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். சந்தோஷம் தானே சக்தி? சரிங்க. அட, கல்யாணம் சொன்னதும் வெக்கம் வந்துருச்சாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. முகத்தெல்லாம் வெக்கம் வழியுதுரா. இல்லைங்க சக்தி, உன்னோட சந்தோஷத்தோட வேற என்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. சந்தோஷம் அப்போ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. போடா, அட போடாங்கிறேன்.
இல்லடா. காதலுங்கிற ஒரு விஷயம் அல்லது குழந்தையாக்கிடுது. மாங்குயிலே பூங்குயிலே தேதி. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? ஐயா வர சொன்னீங்களா? ஏய் முதல்ல கைய கீழே போடு. இடுப்புல கட்டின துண்ட தோல்ல போடு. பரவாயில்லைங்கய்யா. சுப்பிரமணி, வேலைக்காரனா இருந்த வரைக்கும் நீ இப்படி இருக்க வேண்டியதுதான். இப்பதான் நீ சம்மந்தியாக போறிய. ஐயா என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். ஒன்ற பொண்ணும் என்ற பையனும் விரும்புறாங்களாமே. உனக்கு தெரியுமா தெரியாதா? அது அரசல் புரசலா கொஞ்சம் தெரியுங்கய்யா. தெரிஞ்சுக்கிட்டா தெரியாத மாதிரி இருக்கியாக்கும். ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? சிறுசுங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னா எனக்குமா இல்லாம போவோம். இது உங்க காதுக்கு வந்திருந்தா பெருசுப்படுத்தாதீங்க ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சுப்பிரமணி, ஒன்ற பொண்ணு என்ற பையனை விரும்பும் போது அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே. டாக்டர்னா நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ஜினியர்னா சித்தால கல்யாணம் பண்ணிக்கணும், வேலைக்காரினா முதலாளியை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதானே சோசலிசம் வளரும். ஐயா பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. சின்னையாக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் ஏன் நல்லது. அப்ப என்ற பையனுக்கு ஒன்ற பொண்ணை கொடுக்க மாட்டியா? ஐயா நெசமாத்தான் சொல்றீங்களா? நீதான் என்ற சம்மந்தின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா சம்மந்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் காலைல விழுந்தா எப்படி? ஏதோ இத்தனை வருஷமா கூப்பிட்ட பழக்க தோசைல உன்னை வாடா போடன்னு கூப்பிட்டு போட்டேன். இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்கிட்டு வாங்க சம்மந்தி போங்க சம்மந்தின்னு கூப்பிடுறேன். ஐயா தயவு செய்து என்னை எப்பவும் போலவே கூப்பிடுங்க ஐயா. நான் வருஷக்கணக்கு அவங்க கிட்ட கூலி வாங்கி பழப்பு நடத்துற ஆளியா. என்ற பொண்ண உங்களுக்கு மருமகளா ஏத்துக்கணும்னா நெசமாவே நீங்க எங்க சாமி தாங்க. நாங்க கும்பிடுற குலதெய்வையா நீங்க. சின்னஞ்சிறுசுங்களை சந்தோஷமா வாழ வச்சு பார்க்காம அவங்கள பிரிச்சு வச்சு சங்கடப்படுத்தினா நாம எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சுப்பிரமணி? அது இல்லைங்கய்யா, தோட்டம் தரவுன்னு இருக்கிற நீங்களும் நானும் ஒண்ணுங்களா ஐயா? சுப்பிரமணி, இந்த தோப்பு சொத்து எல்லாத்தையும் நானா சம்பாரிச்சு வாங்கினேன். வெள்ளக்காரன் காலத்துல இருந்து என்ற பாட்ட முப்பாட்ட வேலை செஞ்சு வாங்கினது. என்ற தலைமுறையில நான் காப்பாத்திட்டு வரேன். எனக்கு அப்புறம் என்ற அம்மாவன் சக்தி வேலை தான் காப்பாத்துவான். உன்ற பொண்ணு சக்தி வேலுக்கு பொண்டாட்டியே வந்துட்டா சொத்து புறா உன்ற பொண்ணுக்கு ஆயிடும் இல்ல. அப்புறம் உன்ற பொண்ணு குழந்தை பிறந்துட்டா நம்ம பேரன் பேத்திக்கு தான் இந்த சொத்து ஆயிடும் இல்ல. ஐயா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு தலையை சுத்துற மாதிரி இருக்குங்கய்யா. நாமெல்லாம் மனுஷங்க தானே சுப்பிரமணி, நாமக்குள்ள ஏற்றத்தாழ்வே இருக்க கூடாது. என்ற பையன் மிலிட்டரிக்கு போறான், ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்ததும் உன்ற பொண்ணுக்கும் என்ற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா உங்களை தவிர வேற ஆறா இருந்தாலும் இந்நேரத்துக்கு என்ன கூப்பிட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்ல உசுரோட உன் குடும்பத்தை கொளுத்திடுவேன்னு என்ன மிரட்டி இருப்பாங்க ஐயா. ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி என்ற பொண்ணை உங்க மருமகளை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இதை விட என் குடும்பத்துக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுதுங்க? என்ற பொண்ணு அதிர்ஷ்டக்காரிங்க. ஒன்ற பொண்ணு மருமகனா கிடைக்கிறதுக்கு நான் இல்ல அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். என்ற வீட்டுக்கு மருமகளா வரவ என்ற வீட்டுல குத்து விளக்கு ஏத்த போறா. அந்த குத்து விளக்க ஒன்றமாவே ஏத்துட்டுமே. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து என்கிட்டே வளர்ந்த புள்ள வயசான காலத்துல என்னையும் சொந்த அப்பா மாதிரி பாத்துக்க மாட்டா. ஐயா பாத்துக்குவாங்க ஐயா, என்ற பொண்ணு நல்ல பொண்ணுங்கய்யா. உங்க வீட்டு உப்பத்துண்டு வளர்ந்தவன் உங்களை பாத்துக்காம இருப்பாளா? ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சுப்பிரமணி அழக்கூடாது, அழக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நீ எனக்கு சம்மந்தியாக போற. நிமிரு ஐயா,
இனிமே நீ என் தோப்புல வந்து வேலை செஞ்சா கௌரவமா இருக்காது. இனிமே நீயும் நானும் சமம். உன்ற வீட்டுல போய் சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருங்க. என் பொண்டாட்டி என் பொண்ணு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கய்யா. சந்தோஷத்தை தள்ளி போடக்கூடாது. ஒண்டா போய் சொல்லி போடு. இதோ இப்ப பாருங்கய்யா. டேய் டேய் பழக்கத்தை மாத்திராடா பாரு. மத்தவங்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே இவங்கிட்ட நடந்துக்குவேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு.